2 1 இது யூடியூப் எல்லாமே இருக்குது. அதில் பிரியாணி போடுறதுக்கான ஆனியன் வந்து அங்கே வச்சுருக்கோம் கைஸ். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து இவன் என்ன பண்ணான்னா உடச்சிட்டான். பாட்டில் கண்ணாடி பாட்டிலோடு சேர்த்து போட்டு உடச்சிட்டான். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் வந்துட்டு. அரிசி இங்கே இருக்குது, இங்கே தக்காளி வெட்டி வச்சுருக்கு, இங்கே வந்து ஆனியன். ஸோ கைஸ், ஆஃப்டர் அ லாங் டைம் நம்ம வந்து யூடியூப் சேனலில் வீடியோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வீட்டிலேயே ஒரு பிரியாணி எப்படி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி நானும் என் தம்பியும் சேர்ந்து வந்து பிரியாணி போட போகிறோம். இந்த பிரியாணி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் போட்டுட்டு சாப்பிட்டும் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இது என்ன பிரியாணி? ஹைதராபாத்தி தம் பிரியாணி வித் இந்தியன் ட்விஸ்ட். கட் பண்ணுறா கட்லாம் பண்ண முடியாது இல்லை. அவன் ஏதோ புதுசாக பேர் கண்டுபிடிச்சி சொல்லலாம் வச்சுப்பாங்க. இது வந்து ஃபியூஷன் பிட்வீன் செட்டிநாடு பிரியாணி அண்ட் ஹைதராபாத் தம் பிரியாணி. ஏதோ புதுசாக சொல்கிறான். நான் பிரியாணி தான், ஹைதராபாத்தி பிரியாணின்னு சொன்னான் என்கிட்ட. புதுசாக உருட்டி விட்றான், புதுசாக ஒரு பேர் அப்படியே உருட்டி விட்றான். ஹைதராபாத் செட்டிநாடு மாதிரி இதெல்லாம் ஆட் பண்ணோம். அது கேப்சிகம்லாம் ஆட் பண்ணால் செட்டிநாடாம். புதுசாக அதை சொல்கிறான். இந்த பிரியாணி பிளான் வந்து திடீர்னு இப்போது போட்ட பிளானு. ஒரு மணி வந்து இப்போது 9:30 ஆகுது. இப்போ தான் ஒரு 9 o'clock போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கனை கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு, ஏன்னா இது வந்து நாங்கள் நோன்பு பிடிக்கிறதுக்காக சகருக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரியாணி. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சகருக்கும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஒரு பிளான் தான். சிம்பிளாக பிரியாணி எப்படி போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ கருகிட்டு இருக்குடா, ஆஃப் பண்ணு. இப்போதான் கரெக்டான இது புதுசாக இப்போ நெய் இருந்துச்சு அதுங்க இது காலி பண்ணி இதே போதுண்ணா. இது நெய் பாதி ஆயில் பாதி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சரி, இவ்வளோ அளவுக்கு. இது ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான், பட் நம்ம ரமதான் நைட்டு சகரில் சாப்பிட்றதுனால ஆயில் கம்மியாக போட்டோம். அடுப்பு பற்ற வச்சாச்சா? சிக்கன் கார்லிக் பேஸ்ட் போடணும். சரி, அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பெலாம் போடணும். அது மாதிரி போடணும். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வீடியோ போடணும், அப்போ தான் நம்ம செய்ய முடியும். சிக்கன் கார்லிக் பேஸ்ட்லேயே நம்ம பட்டை கிராம்பெலாம் இருக்குது, அதனால் இது உடனே இப்படி போட்டால் தெரிக்கும். அதனால் நம்ம ஆனியன் போட்டு ஆனியனை உப்பு இது வந்து நம்ம எத்தனை பேருக்கு இப்போ போடுறோம் பிரியாணி? 4 பேருக்கு. 4 பேருக்கு உள்ள அளவு தான் இப்போ நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ரைஸ் வந்து என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் கிளாசிக். சிக்கன் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ரைஸ் வந்து போடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம். போடு ஆனியனுக்கு அப்புறம் டேரெக்டாக சிக்கன் தானே. ப்ளஸ் இது போடணும், சில்லி போடு. கைஸ், இந்த கிச்சனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இருக்குது. என்னென்னா வந்து நம்ம இங்கே போர் அடிச்சோன்னா ஃபோன்லாம் இங்கே வச்சு அப்படிலாம் வந்து பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து டைரெக்டாக வந்து சிம்னிலே வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த சிம்னிலே வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, இது யூடியூபு எல்லாமே இருக்குது. அதிலே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபுட்லாம் ஆர்டர் போடலாமோ? ஃபோன் எடுக்காமல் இங்கேருந்து ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம். டெசர்ட்டுக்கு ஏதாச்சும் வேணும்னா உடனே அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜெப்டோ கூட ஒரு இதெல்லாம் இன்க்ரீடியன்ட் இல்லை, அது கூட ஆர்டர் போட்டோன்னா பாட்டு கட்டு சமைக்கலாம்.
சமையல் நம்ம சப்போஸ் சமையல் வீடியோ பார்த்துட்டு சமைக்கிறேன்னா கூட அப்படியே சமைக்கலாம். என்ன ஃபோனே வச்சுக்கலாம், எதுக்கு இது அப்படின்னு தெரில. சரி அவன் கொடுத்துருக்கான், ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு போட்டு விட்டேன். பட் நம்ம ஃபுல் பாட்டு போட முடியாது, ஏன்னா காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவானுங்க. என்ன மூடிட்ட? ஆ மூணா தான் குக்காமா? என்ன ப்ராஸ் தர்ற? பிரியாணி மசாலாவே இப்போ தான் தெரியா? வெரி குட். எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு ஆச்சி பிரியாணி மசாலா. நான் ஆச்சிக்கு பிராண்டா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ஆச்சியை பார்த்தோன்னா ஆச்சின்னு அவன் ஆச்சியில் வேலை பார்க்குறான். ஆச்சிக்கு வந்து கொடுக்குற காசுக்கு மேலே கூறாயா அந்த மாதிரி போவான். மசாலா போடல? உண்மைதான் போடல. அதான் டொமேட்டோ எல்லாம் மசாலா வந்து இது தயிர் நெக்ஸ்ட்டு. தயிர் தான் நிறைய இருக்குமே. அன்றைக்கி வாங்கினோம் தயிர். ஆமாம், நீங்கள் அந்த செப்டோவில் வாங்கினது காலியாயிட்டா? செப்டோவில் 1 ரூபாய்க்கு தயிர் தந்தாங்க. 1 ரூபாய்க்கு ஏதோ ஒரு அதுதான் அது அந்த தயிர். நான் அந்த பாடி வாஷ் ஆர்டர் பண்ணோம்ல, அதுக்கு தயிர் வந்து ஃப்ரீயாகிட்டு 1 ரூபாய்க்கு என்னென்னாலும் வாங்கிக்கலாம். இருக்கையிலே காசு கூட எது இருக்குன்னு பார்த்தேன், தயிர் தான் இருந்துச்சு 60 ரூபாய்க்கு. அதை 1 ரூபாய்க்கு கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியுது இங்கே ஆல்ரெடி தயிர் இருக்குது. சரி 60 ரூபாய்க்கு அதுதான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் 20 ரூபா 30 ரூபா போட்டுருந்துச்சு. யார் வீட்டில்? அப்படியா? அது வந்து காஷ்மீர் சில்லி, இது நார்மல் சில்லி. கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம பிரியாணி மசாலா போட்டோம், ப்ளஸ் சில்லி ஏற்கனவே போட்டோம். அடுத்து கொரியாண்டர் மசாலா. அடுத்து ஜீரகத்தூள், கியூமின். சும்மா ஐபால் பண்ணி போடுங்க, அளவுலாம் கிடையாது. அளவுலாம் கிடையாதுன்னு இல்லை, அளவுலாம் அவனுக்கு தெரியாது, சும்மா போட்டு விட வேண்டியதான். எக்ஸ்பீரியன்ஸா? ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். மஞ்சத்தூளா? ஆமாம், இவ்வளோதான். இவ்வளோ எல்லோ ஆயிரம் பிரியாணி. இப்போ வந்து நாங்கள் கலர் பிரியாணி போடல, லைட்டான கலரு, அதுதான் ஹைதராபாத்தி. அப்படி தானே? ஹைதராபாத்தி கம் சென்னை ரெண்டுக்கும் வந்து ஒரு கொலாபரேஷன் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். 10 மணி ஆகிட்டு. அந்த காலத்தில் ஆமாம், நீ எந்த காலத்தில் பிரியாணி போட்டு நான் எந்த காலத்தில் சாப்பிட? மறுபடியும் தெரியல, தக்காளி போட்டான். தக்காளி போட எடுத்தனா வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். தக்காளி மட்டும் போட்டான் இப்போ எக்ஸ்ட்ரா. தக்காளி, கொரியண்டர், டொமேட்டோ, சிலண்ட்ரோ, அப்புறம் பெல் பெப்பர்ஸ், கேப்சிகம். எஸ், அதெல்லாம் வந்து இவன் லாஸ்ட் டைம் வந்து பிரியாணியில் போடவே இல்லை, ஏதோ புதுசாக பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பிரியாணியை முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம், அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஹைதராபாத்தி பிரியாணியில் வந்து எனக்கு பிடிச்சதே வந்து தக்காளி கம்மியாக இருக்கும். ஹைதராபாத்தி பிரியாணியில் நிறைய தக்காளி இருக்காது. நம்ம ஊர் பிரியாணியில் தக்காளி நிறைய இருக்கும். தக்காளி கம்மியாக இருந்தால் பிரியாணி நல்லாயிருக்கும். எஸ், இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கிச்சனில் வந்து அதிகமாக வேகும், ஃபேன் போட முடியாது. ஏன்னா ஃபேன் போட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் ஆயிரும், அதனால் ஃபேனும் போட முடியாது, அதிகமாக வேக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்படி தான் அந்த அம்மாக்கள்லாம் வந்து டெய்லி கிச்சனில் இப்படி வேற்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டம் தான். போகுது இன்னும் 1 மினிட் இருக்குது, 10 மணிக்கு. 10:30 பிரியாணி ரெடி ஆயிருமா ப்ராஸ்? இன்றைக்கி வந்து வீக்கெண்டு, சாட்டர்டே, ஸோ பிரச்சனை இல்லை. மேக்னெட்டு பாலி, கேரளா. கேரளா எங்கே? மூணாரா?
மூணாரில் அப்புறம் மூணாரில் வாங்கினேன். நம்ம தானே போகும்போது வாங்கினேன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கினா தான் எப்போ வாங்கினேன் தெரியல. கோலாலம்பூர், மலேசியா, துபாய், கத்தார். இன்னைக்கு பிரியாணி வேற மாதிரி சவுதி. இன்னைக்கு பிரியாணி வேற மாதிரி அந்த லைட் ஆஃப் பண்ண எதுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கோம்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் யூடியூபுக்கு. அதுக்கு தான் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம அரேபியன் ஸ்டைல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பெல் பேப்பர்ஸ்லாம் இப்போ கொத்த மிளகா வச்சு கொடை மிளகாலாம் போட்டுருக்கோம். நீங்கள் 2 பேரும் தான் வந்து எங்கள் பிரியாணியை ரிவ்யூ பண்ண போகிறீங்க. எப்படி இருக்குன்னு அதுதான் மகுமத்தியில் போடுவாங்க. அதே போதுமா, நான் எண்ணெயை ஊற்றி அதே போட்டேன். மேலே லாஸ்ட்டில் போடும்போது இது போடலாம். சனா இதுதான். இப்போ வந்து எத்தனை கிளாஸ் தண்ணி? 3 கிளாஸ் 4 கிளாஸ் போடணும். ஆல்ரெடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இருந்துச்சு. ஸோ நம்ம 3 கிளாஸஸ் தம்பி உள்ளே ஊற்றணும், வாயில் ஊற்றக்கூடாது. அது வெள்ளை பிரியாணி பண்ணுறது தான் கேட்டேன். இப்போ நான் இதே பண்ணேன். இப்போ தானே வெள்ளை பிரியாணின்னு இது மஞ்சள் கலர் கலர் போட்டால் எப்படி வெள்ளை பிரியாணி ஆகும்? அப்புறம் இதுக்கடா கலர் போட்ட? இதெல்லாம் எடுக்கணும். அதை வீட்டில் வச்சுட்டு இருக்கியோ அதனால இது நைட்டுக்கு இதுக்குள்ள வைப்பேன். ரைஸ் ஏற்கனவே சோக் பண்ணி வச்ச ரைஸ். ஓகே, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அதை சொல்ல அவள் தம்மில் போடணுமா இல்லை அப்படியே சும்மா போட்டால் போடலாம்? கல் போட்டாலும் ஒழுங்காக இருக்கும். அதே அன்னைக்கு போட்டதே போடுவா. அந்த அந்த வச்சு தண்ணி வத்தணும். இதுதான் பெருசா, இது பெருசா? அதான் பெருசு. இதுதான் பெருசா? அதில் ரொம்ப ஃப்ளேம்ஸ் வரும் நிறைய. அதனால இது ஆனால் வாஸ்தவம் இதாமல வெளியிலே விட்டுருவாங்க. இது ரொம்ப பெருசு. அப்படியா? குட்டியாக வச்சுக்கோ. ஓ, அப்படின்னா நான் சொல்லிடுவேன். குறைச்சி ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் அந்தால அதை போட்டுரு, கடலை போட்டுரு. இப்படி போட்டிருக்கல வேறையை பார்த்து எல்லாம் பார்த்துட்டு ஆ பொட்டாண்டா பொட்டாண்டா கைஸ். இந்த பிரியாணி போட்டதுலேருந்து நாங்கள் வந்து 2-3 இதை உடச்சிட்டோம். ஒரு பிரியாணிக்கு இந்த கிச்சன் படாத பாடுபட்டுருக்கு. வைங்க வைங்க வைங்க. சென்டரில் வைக்காதா? கரெக்டாக தானே வச்சுருக்கேன். ஓகே. இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு பிரியாணி போடுறதுனால எனர்ஜி ட்ரிங்க், ரோஸ் மில்க். இதெல்லாம் ட்ரையாக இருக்கணும். உருட்டிக்கிட்டு இருக்கான். இதில் தான் மெதுவாக போடுறா. இதையா உடச்சிடாடா, கண்ணாடி கிளாஸ்லாம் இருக்குடா, எடுத்து வைக்கடாடி. அதை ஆல்ரெடி ஒன்று உடச்சிட்டடா கைஸ், ஆல்ரெடி ஒன்று உடஞ்சி கிடக்கு. ஒரு பாட்டிலே உடச்சிட்டோம். என்ன சவுண்டு கேட்கு? டைமர் இருக்கு. அதில் டைமர் எதுக்கு வச்சிருக்க? இது இந்த டைமர் கழிச்சு ஆஃப் பண்ணலாம். அம்மா எத்தனை நிமிஷம் ஆகுது? मेरा कैशूस கைஸ் இப்போ வந்து அவன் கேஷ்யூ நட்டை தேடிக்கிட்டு இருக்கான். தேடி கரெக்டாக கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கொண்டு வந்துட்டான். ஆனால் கேஷ்யூஸ் இல்லை, கிஸ்மிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். கேஷ்யூஸ் இல்லை, கிஸ்மிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான். போடு போடு போடு, ஒரு 4-5 போடு, உடச்சி போடு. போகுது டைமர் செட் பண்ணு. சட்டம் போட்டுன்னு போய் மேட்சாக பார்ப்போம். மேட்ச் முடிய போகுது. ரோஸ் மில்க் எங்க? சும்மா டாப்ல டைமர் செட் பண்ண போகிறோம்.
இது ரைட் ஷோ யூஸ் பண்ணாங்க ரைட் கிளிக் பண்ணுறது இவங்க டைமர் வராது சின்னது வரும். அதில் இந்த ரெண்டுலேயும் வருமா? பெருசு தான் வரும். பெருசு ரெண்டு தான் வரும். சின்னதாக வராது. டைமர் ஆனே ஆக மாட்டேங்குது. இதுக்கு அந்த வந்து பெருசு தான் வருதுங்க. எஸ் ஒரு 8 மினிட்ஸ் ஓகேவா? 10 நிமிஷம் கழிச்சு அதுவே தானே ஆஃப் ஆயிடும். ஜிம்னி டைமரெல்லாம் யூஸ் பண்ணுறத ஃபர்ஸ்ட் தான். அப்பா கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சிக்கிறேன். அது அழகாக செய்து தான் வாங்கி தான் வெயிலுக்குறதாடி. பால் வச்சோன்னா பொங்கி அப்படியே. தயிர் பச்சடி வெங்காயம் ஐயோவா. தயிர் பச்சடி இல்லாமல் நான் பிரியாணியே சாப்பிட மாட்டேன் ஃப்ரெஷ். இந்த கடையில் வைப்பானுங்கள்ல தயிர் மட்டும் தான் இருக்கும், உள்ள வெங்காயம் இருக்கு, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் இந்த இது வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடியும் தருவானுங்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன்டா, அதுக்குள்ளே நான் எவ்வளோ ஓப்பன் பண்ண போகிறேன். அடிக்கடி அடிக்கடி கிச்சன் பக்கம் வந்தேன்னா எது எங்கே இருக்குன்னு தெரியும். நம்மளே ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கு ஒரு கிச்சன் பக்கம் வந்தோன்னா எப்படி தெரியும். ஓகே இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரியாணி வந்து உங்களுக்கும் பண்ணணும்னு இருந்ததுன்னா இதெல்லாம் பேச்சுலர் ஸ்டைல் பிரியாணி தான், ஈஸியாக பண்ணலாம். என்ன 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணுறது அதெல்லாம் தான் இருக்குது. ரெண்டனா பேச்சுலர் ஸ்டைல் பிரியாணி மாதிரி ஈஸியாக போடலாம். ஏன்னா அதுதான் நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணோம், பேச்சுலர் ஸ்டைல் பிரியாணி தான் போடணும் அப்படின்னு. ஸோ இந்த பிரியாணி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கடையிலே வாங்கிடலாங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு கிட்டு வாங்கி அதை போட்டுட்டு இருக்கணும். கடையிலே பிரியாணி வாங்கினா 200 தான். பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்தோம். மண்டையும் கிட்ட வைக்கிறாங்க. வீட்டில் ஓடனா அப்போ எல்லாத்தையும் தனியாக ஓடணும், அதுதானே கிட்டு வேணும்னா கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். இன்னும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. 30 செகண்ட்ஸில் நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆக போகுது. ஸ்மெல் வருது, பிரியாணி ஸ்மெல் வருதா ஃப்ராஸு? கரெக்டாக ஆஃப் ஆகுமா? 2, 1 ஆஃப் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. எடு விட்டுரு, அவ்வளோதான். டேஸ்ட் வில் பி குட், ஐ திங்க் ஸோ. டேஸ்ட் பண்ணலாமா? அது சுடுது. பிரியாணி ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹைதராபாத் ஸ்டைலில் தான் இருக்குது. கொஞ்சம் நம்ம ஒரு இந்த சென்னை ஸ்டைலில் மிக்ஸ் பண்ண மாதிரியே நீங்கள் சொன்னால அதே மாதிரி தான் இருக்குது. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். மட்டும் கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட் கரெக்டாக வந்துடும். ரொம்ப குட், நல்லா இருக்கும். இந்த பிரியாணி உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த கேப்சிகம் இருக்குல்ல, அது மட்டும் போட்டதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவேன். கேப்சிகம் வந்து தேவையே இல்லை, எதுக்கு போட்டானே தெரியல. அதாவது வீட்டில் கேப்சிகம் இருக்குது அப்படின்னு போட்டு விட்டான் என்னன்னு தெரியல. கேப்சிகம் தேவையில்லை.